மிதித்து நசுக்கப்பட்ட விதையே ஒரு நாள் மரமாகி நின்று மிதித்தவர்களுக்கே நிழல் தந்தது. ஒரு ஊர்ல ரத்னான்ற ஒரு பாட்டியம்மா இருந்தாங்க. அந்த ரத்னா அம்மாவை ஊர்ல தெரியாதவங்களே இருக்க முடியாது. அவர்களுடைய கள்ளங்கபடம் இல்லாத முகம், அன்பான கனிவான பேச்சு, ஆறுதலான வார்த்தைகள் மற்றவர்களை ஈர்க்கக்கூடியதா இருந்தது. அவங்கள சுற்றி எப்போதுமே ஒரு 4 பேர் இருந்துகிட்டே இருப்பாங்க. ஒரு நாள் ஒரு இளம்பெண் ரத்னா பாட்டி அம்மாவிடம் வந்து, அம்மா எப்படி எப்போ எல்லார்கிட்டயும் அன்பா சிரிச்ச முகத்தோட கோவப்படாம பேசுறீங்க? அன்பே, அதுதான் வாழ்க்கை. உங்களை பாத்துக்கிட்ட சொல்ல வந்தாலும் அத்தனை பேருக்கும் ஆறுதலா பேசி அனுப்புறீங்க. இந்த ஊர்ல எல்லாருக்கும் உங்களை பிடிச்சிருக்கு. ரத்னா, நான் உன்னை புரிஞ்சுக்கிறேன். எனக்கு யாரையுமே பிடிக்கலம்மா. என்னையும் யாருக்கும் பிடிக்காது. என் கணவர் வேலை விஷயமா வெளியூருக்கு போயிருக்காரு. நான் என்ன செஞ்சாலும் அது ஒரு குத்தம் கண்டுபிடிச்சு என்ன குறை பேசிக்கிட்டே இருக்காங்க. மனசு ரொம்ப நோகடிக்கிறாங்க அம்மா. எனக்கு இந்த ஊரையும் இப்ப இந்த ஊர்ல உள்ள மக்களையும் பிடிக்கல. உங்களை மட்டும் எப்படி அம்மா எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு? அன்பா நடந்துக்கிறதுனால குழந்தை. உங்களை மட்டும் எப்படிமா எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு தானே கேட்குற. இதுவரை அந்த இளம்பெண் சொல்ற எல்லாத்தையும் புன்முறுவலோட கேட்டுட்டு இருந்த ரத்னா பாட்டியம்மா, நீ சொல்ற எல்லாவத்தையும் நானும் என் வாழ்க்கையில சந்தித்து கடந்து வந்திருக்கேன். என் வாழ்க்கையில் நடந்த ஒரு சில சம்பவத்தை சொல்றேன், கேளு. சின்ன வயசுலயே எனக்கு திருமணமாகி கணவர் குழந்தைன்னு குடும்பமா இருந்தோம். பெரிய வசதி இல்லைனாலும் நாங்க இருக்கிறத வச்சு சந்தோஷமா வாழ்த்துட்டு வந்தோம். திடீர்னு என் கணவருக்கு ஒரு கொடிய வியாதி வந்து படுக்கையில விழுந்துட்டாரு. என்னால முடிஞ்ச அனைத்து முயற்சிகளையும் நான் எடுத்தேன். எல்லா பொருளையும் வித்து அவரோட சிகிச்சைக்கெல்லாம் செலவழித்தும் பார்த்தேன். ஆனா எந்த சிகிச்சையும் பலனளிக்காம அவர் இறந்து போனாரு. அந்த நாளை என்னால வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு இருண்ட நாளா இருந்தது. பல நாட்களா நான் அழுகையிலே காலத்தை கழிச்சேன். எங்களுக்கு சொந்தம்னு சொல்லிக்கொள்ள பலர் இருந்தாலும் நானும் என் பிள்ளைங்களும் உண்மையில அனாதைகளாக தான் இருந்தோம். என் கணவர் இறந்ததுக்கு அப்புறம் எங்களோடு இருந்தது துக்கமும் பட்டினியும் வறுமையும் தான். கொடுமை எங்கள் வாழ்க்கையில் துணையாகி விட்டது. என் குழந்தைங்க பசியால் தவிக்கிறத பார்த்து தாங்க முடியாமல் உறவுகளை நம்பி நான் உதவி கேட்டு போனேன். அவங்கெல்லாம் எங்கிட்ட உதவி செய்கிற மாதிரி நடித்து தகாத விதமாக நடந்துக்க பார்த்தாங்க. அவங்க உதவியை முற்றிலும் நிராகரித்த அவமானமும் வேதனையும் சொல்ல வார்த்தையே இல்லை. எத்தனை சங்கடங்கள் வந்தாலும் என் அழுகையை கேட்கறதுக்கோ இல்லை எனக்கு ஆறுதல் சொல்றதுக்கோ யாரும் அருகில் இல்லை. என் கோபத்துக்கும் என் பாசத்துக்கும் காலமே முடிவு கட்டினது போல எதுவுமே புரியாத ஒரு பொம்மையா என் கணவனுடைய இறப்புக்கு அப்புறம் வாழ்ந்தேன். ஆனா ஒரு நாள் என் மனதை திடப்படுத்தி கொண்டேன். நான் விதவை அல்ல, நான் விதை. என் பிள்ளைகளுக்காக வாழ்வேன். நான் என் பிள்ளைகளுக்காக பிழைத்து என் உழைப்பை விதைத்து என் பிள்ளைகள் மூலம் சாதித்து இந்த உலகத்தை ஜெயிப்பேன். ஆனா நம்ம ஊர்ல இருக்கிற விதவைகளுக்கு இது சாத்தியமும் இல்லை, அவ்வளோ சுலபமும் இல்லை. ஏன்னா பல சவால்களை நான் எதிர்கொள்ள வேண்டியதா இருந்தது. தலையில வைக்க முடியாத பூவை கூடையில வைத்து பூ வியாபாரம் செய்தேன். அமங்கலமான நீ மங்களமான பூ வைக்கலாமா? இது என் வாழ்க்கை சொல்லி ஒருத்தர் பூ வாங்க முன் வரல. அப்புறம் பூ விற்கிறத விட்டுட்டு காய்கறி வச்சு வியாபாரம் செய்து பொழப்பு நடத்திட்டு வந்தேன். அப்போது ஒரு சிலர் இவ அதிர்ஷ்டம் இல்லாதவ, இவளிடம் போய் காய்கறி வாங்கினீங்கன்னா வீட்டுல தரித்திரம் வரும்னு மக்களிடம் வதந்தியை கிளப்பி விட்டு காய்கறி வியாபாரத்தையும் தடை செஞ்சாங்க. என் காய்கறி வியாபாரத்தையும் விட்டேன். சரி துணி தைக்கலாம்னு ஆரம்பிச்சேன். அப்ப கூட பழைய துணி தான் சரி செய்ய கொண்டு வருவாங்க. நல்ல விசேஷங்களுக்குள்ள புது துணியை தைக்க என்கிட்ட தரமாட்டாங்க. ஒரு தடவை நம்ம ஊர்ல ஒரு பெரிய மழை வந்து ஊரே வெள்ளத்துல மூழ்கிடுச்சு. என்னுடைய வீடு மேடான இடத்துல இருந்ததால அதிகமான பாதிப்பு அடையல. ஆனா மழை வெள்ளத்துல வீடுகளை இழந்தவங்க சிலர் என் வீட்டுல வந்து தஞ்சம் அடைஞ்சாங்க. அப்போ ஊர்ல உள்ள சில பேர் என்னை தவறா இழிவுபடுத்தி ரொம்ப கேவலமா பேசினாங்க. என்னுடைய சூழ்நிலையை அறிஞ்சு தஞ்சம் அடைஞ்சவங்க எனக்கு அவமானம் வராமல் இருக்க அந்த வெள்ளத்திலையும் அவர்கள் சொல்லாமலேயே என் வீட்டை விட்டு வெளியேறினாங்க. அப்போது நான் முற்றிலும் உடைந்து போனேன். அக்கம் பக்கத்துல உள்ளவங்களிடம் போய் என் நிலைய சொல்லி அவங்க வீட்டு வேலையும் செய்து கொடுத்து அழுதேன். அவங்க எனக்கு ஆறுதல் சொல்வது போல நடித்தாங்க. ஆனா நான் இல்லாத போது அவர்கள் எல்லாம் கூடி என்னை பற்றி கேவலமா பேசுவாங்க. நான் தினமும் அழுதேன். நான் என்ன தப்பு செஞ்சேன், எனக்கு எப்போ நியாயம் கிடைக்கணும் கதறினேன். அக்கம் பக்கத்துல உள்ளவங்க ஆளுக்கு ஒரு கதை அளந்தாங்க.
நானும் எப்படிதான் வாழணுங்கிற கவலையில நான் ரொம்ப மன உடைஞ்சு கதறி அழுது. ஏன் என்னை போன்ற விதவைகளை இந்த சமுதாயம் களங்கப்படுத்துகிறது? எங்கள் வருமானம் இல்லாம ஆக்கி எந்த ஒரு சுப நிகழ்ச்சிக்கும் போக விடாம தடுக்குது. நான் என்ன தப்பு செஞ்சேன்? எனக்கு எப்போ நியாயம் கிடைக்கும்? எல்லாம் கதவை மூடலாம், ஆனா கடவுள் ஒரு பெரிய கதவை எங்களுக்காக திறந்தாரு. அம்மா, எங்க வாழ்க்கையில் ஒரு திருப்பம் ஏற்பட்டது. என் பிள்ளைங்களுக்கு பள்ளி கட்டணம் கட்டாததுனால ரொம்ப நாட்களாக அவங்க பள்ளிக்கு செல்லவில்லை. மழை வெள்ளத்துக்கு பிறகு தண்ணீர் வற்றிய போது என் மகனை நான் பள்ளிக்கு அனுப்பினேன். என் மகனுக்கு ஸ்கூல் ஃபீஸு கட்டாததுனால பயத்துடனும் மனசோர்வுடனும் தன் நண்பர்களுடன் ஸ்கூலுக்கு சென்று கொண்டிருந்தான். அப்போது சேற்றில் பிளாஸ்டிக் கவரினால் சுற்றப்பட்ட ஒரு பையை ஸ்கூல் வளாகத்திற்கு முன்பு கிடப்பதை அவ கவனித்தான். அதை எடுத்து சென்று பள்ளி முதல்வரிடம் அதை ஒப்படைத்தான். 2 நாளைக்கு பின்பு அவன் கிளாஸ் ரூம்ல இருந்தபோது 1 வருடமா ஸ்கூல் ஃபீஸ் கட்டாததால அவனை ஸ்கூல் ஆபீஸ்ல இருந்து அவனை அழைத்து கண்டித்து கொண்டிருந்தாங்க. அந்த நேரத்துல தற்செயலா வந்த பிரின்சிபால், நீ 2 நாளைக்கு முன்பு என்கிட்ட ஒப்படைத்த பையில முக்கிய ஆவணங்களும் பேங்க் கார்டுகளும் இருந்துச்சு. அதை உரியவரிடம் ஒப்படைத்த. அந்த பையாருடைய தெரியுமா? ஒப்படைத்த பை லண்டன்ல இருந்து வந்த ஒரு பெரிய இன்டர்நேஷனல் கம்பெனி உரிமையாளருடையது. நம்ம மெஷின் பள்ளியில் கட்டடத்தின் தரத்தை உயர்த்துவதற்காக மேலிடத்திலிருந்து அனுப்பப்பட்டவர். அவர் உன்னை பத்தி என்னிடம் விசாரித்த போது உன் குடும்ப சூழ்நிலைகளை சொன்ன, உன்னோட படிப்பு செலவு அனைத்தையும் அவர் ஏற்றுக்கொள்வதாக என்னிடம் சொன்னார். அவர் உன் முழு கல்வி செலவையும் உன் தங்கையின் கல்வி செலவையும் ஏற்றுக்கொள்வார். இந்த ஒரு நல்ல செய்தியை கேள்விப்பட்ட போது நாங்க பட்ட கஷ்டத்தை பார்த்து கடவுளே இறங்கி வந்து எங்களுக்கு உதவி செஞ்ச மாதிரி இருந்தது. அதன் பிறகு பள்ளியில் உள்ள கன்னியாஸ்ரீயை சந்தித்த போது என்னுடைய சூழ்நிலையை விவரித்தேன். மகளே, நீ உன்னை நிரூபிக்க மற்றவர்களிடம் போராடுவதை நிறுத்து. ஆண்டவர் உன்னை அறிவார். கர்த்தரிடம் ஜெபம் செய். உன் கவலைகளை அவரிடம் சொல். கர்த்தர் உன்னை வாழ்க்கையில் உயர்த்துவார். சொன்ன வார்த்தை என்னோட வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தது. அவர்கள் சொன்னபடி கர்த்தரிடம் முதன் முறையாக என் வேண்டுதலை வைத்தேன். அப்போது ஒரு மெல்லிய குரல் கேட்டது. மகளே, மற்றவர்கள் உன்னை புரிந்து கொள்ளவில்லை என்று கவலைப்படாதே. நான் உன்னை படைத்த தேவன். உன்னை அறிவேன். உன் கண்ணீரை துடைப்பேன். பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். அன்று முதல் எல்லாருமே எனக்கு எதிராக நின்றாலும், சூழ்நிலைகள் எல்லாம் தோல்வியா தெரிஞ்சாலும் நான் எதை பத்தியும் கவலைப்படாம என்னை படைச்ச கடவுளை நம்பி ஓட ஆரம்பிச்சேன். ஆம், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடித்தார். என் பிள்ளைங்க நல்லா படிச்சு வளர்ந்தாங்க. பிள்ளைங்களுடைய மேற்படிப்பு படிப்பதற்காக நாங்க பட்டணத்துக்கு சென்றோம். இன்றைக்கு அவங்க இன்ஜினியராகவும் சயின்டிஸ்டாகவும் வெளிநாட்டுல செட்டில் ஆகி அங்கேயே வசிக்கிறாங்க. நான் அங்கே செல்ல விரும்பலை. என் சொந்த ஊருக்கே, என் சொந்த மக்களிடமே, என்னை முன்னேற விடாமல் தடுத்த என் சொந்த ஊர் மக்களிடமே வாழ விரும்புகிறேன்னு சொன்னேன். என்னை புரிந்து கொண்ட என் பிள்ளைங்க ஏழை, விதவைகள், திக்கற்ற பெண்களுக்கு இலவச கைத்தொழில் பயிற்சி அளிக்கும் நிறுவனத்தை தொடங்க உதவுனாங்க. என் வாழ்க்கையில் என்னை முன்னேற விடாமல் ரொம்ப காயப்படுத்தியது பெண்கள் தான். நாள கைவிடப்பட்ட பெண்களுக்கு நான் என்னால முடிந்த உதவி செய்து வருகிறேன். இன்று நான் அழுகிறவர்களுக்கு ஆறுதலையும் ஆதரவற்றவங்களுக்கு அன்பையும் அவர்கள் முன்னேற ஆலோசனையும் கொடுக்கிறேன். ரத்னா பாட்டியோட வாழ்க்கையை பற்றி கேட்டுக்கொண்டிருந்த அந்த இளம் பெண் வாழ்க்கையை உணர்ந்தவளா எழுந்து நின்று அவரின் கைகளை பற்றி கொண்டவளாய், அம்மா, நீங்க சந்தித்த பிரச்சனைகளுக்கு முன்னாடி என்னோட பிரச்சனை ஒன்றும் அவ்வளோ பெருசு இல்லம்மா. இனிமே யார் என்னை பத்தி என்ன குறை சொன்னாலும் கண்டுக்கவே போறதில்ல. நானும் இனிமே என்னையும் என் குடும்பத்தையும் இந்த சமூகத்தையும் கூட உயர்த்துவதற்கு பாடுபடுவேன் அப்படின்னு சொல்லி அவ அந்த இடத்த மட்டும் அவ கடந்து செல்லல. அவ வாழ்க்கையில உள்ள பிரச்சனைகளும் கடந்து சென்று அவளும் வாழ்க்கையில முன்னேறினா. பெண்களை திறமை அறிந்து அவர்களை ஊக்குவிப்போம். பெண்களோட நிலைமையை மாற்றுவது ஒருவர் மட்டும் இல்ல, பலரும் சேரும் போதுதான் உண்மையான மாற்றம் ஏற்படும். நாம் ஒன்றிணைந்து பெண்களை முன்னேற்றுவோம். நான் விதவை அல்ல, நான் விதை. இன்று நான் வளர்ந்து ஒரு பெரிய மரமாகி நிற்கிறேன். என் நிழலில் ஒரு காலத்தில் என்னை தள்ளியவர்களும் தஞ்சமடைகிறார்கள். ஆண்டவருக்கே நன்றி, வணக்கம். வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல் ஆயிற்று.
அது கர்த்தராலே ஆயிற்று. அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாய் இருக்கிறது. சங்கீதம் 118, 22, 23. இந்த உலகத்துல உண்மையா என்னை நேசிக்க யாருமே இல்லை. எனக்கான மரியாதையும் அங்கீகாரமும் எனக்கு இங்க கிடைக்கலன்னு நீங்க நினைக்கிறீங்களா? உங்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்றாரு, நீ என் பார்வைக்கு அருமையானவ, நீ என்னிடத்துல கனம் பெற்றாய், நான் உன்னை சிநேகித்தேன்னு சொல்றாரு. என்னை பார்த்து யாருமே இது வரைக்கும் நீ அழகா இருக்கேன்னு ஒருத்தர் கூட என்ன சொன்னதே இல்லைன்னு நீங்க நினைக்கிறீங்களா? உங்களை படைத்த தேவன் என்ன சொல்கிறார் தெரியுமா? என் பிரியமே நீ ரூபவதின்னு அழைக்கிறார். நான் விரும்புகிறது எனக்கு கிடைக்கல, எனக்கு யார் வாங்கி தருவா அப்படின்னு ஏங்குறீங்களா? நம்ம பரம தகப்பன் உங்களை பார்த்து என்ன சொல்றார் தெரியுமா? மகளே, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுதுன்னு சொல்லி உங்களை ஆசீர்வதிக்கிறாரு. அதனால நாம இனி என்ன சொல்லணும் தெரியுமா? தேவன் என் பக்கத்துல இருக்கும்போதே இனி யாரை பத்தியும் நான் கவலைப்பட போறதில்லை சொல்லி நம்ம சந்தோஷமா இருப்போமா? ஹாப்பி விமென்ஸ் டே. காட் பிளஸ் யூ. உங்கள் அனைவரையும் தேவன் கோடாய் கோடியாய் பெருகும்படி ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.